இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையிலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நன்மையான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. பொதுவாக பிரச்சனையே இல்லாத ஒரு நிர்வாகம் நடத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த இதுக்காக சில ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, உற்சாகப்படுத்துகிறவங்க. இதற்கு பதில் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 3 காரியங்களை சொல்லுவாங்க. அதாவது சிக்கல் இல்லாத, பிரச்சனை இல்லாத நிர்வாகம் நடத்துறதுக்கு என்ன செய்யணும். முதலாவது, சிலரிடத்துல கேள்வியே கேட்கக்கூடாது. கேட்டாலும் நல்ல பதில் வராது, அது வேற. பட் உங்கள்கிட்ட எல்லாம் வந்துடும். முதலாவது, கேள்வி கேட்கக்கூடாது. 2வது, ஒரு சிலர் கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடாது. சரியா? 3வது, ஒரு சிலர்கிட்ட பேசவே கூடாது. சரியா? ஸோ இந்த 3 இலக்கணத்தின்படி வாழ்ந்தால் நிர்வாகத்தில் பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு 4 சுவிசேஷங்களையும் நம்ம வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த 3 இலக்கணத்தின்படி வாழ்ந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர்கிட்ட அவர் கேள்வியே கேட்கல. சிலர் அவரிடத்துல வந்து கேள்வி கேட்கும் பொழுது பதிலே சொல்லல. ஒரு சிலரிடம் அவர் பேசவே இல்லை, அமைதியா இருப்பார். ஆனா 4வதா இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சிலர் அவரிடத்திலே கேள்வி கேட்ட பொழுது ஆச்சரியப்படும்படியான அழகான அர்த்தமுள்ள, இன்றைக்கும் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கின்ற பதிலை சொல்லி இருக்கிறார். அதான் முக்கியமான ஒன்று. நீங்க சுவிசேஷ புத்தகங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து நிறைய பேர் கேள்வி கேட்பார்கள். முக்கியமாக இந்த வில்லன் கோஷ்டிகள். யாரு? பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், பிரதான ஆசாரியர். இவங்கெல்லாம் வந்து ஏசாமியை சுற்றி வருவாங்க, கேள்வி நிறைய கேட்பாங்க. அவங்க கேள்வி கேட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தெளிவை பெறுவதற்காகவோ பதிலை பெறுவதற்காகவோ அல்ல. இந்த கேள்வியை கேட்டு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுவாரோ அதன் மூலமாக அவரை சிறுமைப்படுத்த வேண்டும், சிக்கலில் மாட்டிவிட வேண்டும். ஸோ அதற்காகத்தான் அவரிடத்திலே நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டார்கள். இப்படி கேள்வி கேட்கும் பொழுது அவர் என்ன பதில் சொல்றாரோ அதிலிருந்து அவரை மாட்டி விடுவதற்காக. இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு தவறான பதிலோ அல்லது ஒரு எதிர்மறையான பதிலோ சொல்லிவிட்டால், பார்த்தீங்களா, ஏசாமி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, இப்படிலாம் பேசுறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவரை மாட்டி விடுவதற்காக. அப்ப பலர் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்டார்கள். இன்னைக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்டதற்கு இயேசு என்ன பதில் சொன்னார், அதன் வழியாக நமக்கு என்ன செய்தி, அதான் இன்றைக்கான மெசேஜ். இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அவருக்கு கேள்வி கேட்டாங்களோ எல்லாருக்கும் 3 விதமாக அவர் பதில் கொடுத்தார். முதலாவது, யாரெல்லாம் கேள்வி கேட்டார்களோ அந்த கேட்டவர்களுடைய உள் நோக்கத்தை, ரியல் இன்டென்ஷன், உள் நோக்கத்தை உணர்ந்து அதற்கேற்ற விதமாய் பதில் கொடுத்தார். 2வது, அந்த கேள்விக்கான சரியான சத்திய விடையை கொடுத்தார். வேற யாரும் கொடுக்கவே முடியாது. 3வது, கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்லும் பொழுது அந்த நிமிடத்திற்கு மட்டுமல்ல, அந்த சமயத்திலே கேள்வி கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அந்த உரையாடல், அந்த கான்வர்சேஷன்
நமக்கும் ஒரு டீச்சிங்காக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவருடைய ஸ்டைல். அவர் அன்றைக்கு யாருக்கோ சொன்ன பதில் இன்றைக்கும் எனக்கு பிரோஜனமாக இருக்கிறது. சரி, வேத புத்தகத்தில் நிறைய உதாரணங்கள் உண்டு. இன்றைக்கு ஒன்றை காண்பிக்கிறேன். யாராவது வேகமாக வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20 இருந்து 26 வரைக்கும். லூக்கா 20, 20 இருந்து 26. ம் 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 அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து ம் 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 ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். இங்க பரிசேயர்கள் இயேசுவுக்கு விரோதமாய் இருந்தவர்கள், பைபிள் எப்படி போட்டிருக்கு, நல்லவங்களை போல உண்மையுள்ளவர்கள் போல வந்து ஏசாமி கொஞ்சம் ஐஸ் வைக்கிறாங்க. நீ ரொம்ப நல்ல போதகர், சத்தியத்தை போதிக்கிறீங்களா, நல்ல ஐஸெல்லாம் வச்சுட்டு ஒரு தந்திரமான கேள்வியை கேட்கிறார்கள். ஏசாமிக்கு நாம் அவரிடத்திலே பேசும் பொழுது என்ன நோக்கத்தோடு நாம் பேசுகிறோம் என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கேட்குறாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா வேண்டாமா? ராயன் என்று சொன்னால் ரோம பேரரசனுடைய பேரரசர். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசம், அதாவது யூதர்கள் வாழ்ந்த தேசம், ரோமர்களுக்கு கீழே இருந்தது. நம்மளுடைய இந்தியா ஒரு 200 வருஷமா ஆங்கிலேயர்களுக்கு அடிமையா இருந்துச்சு இல்லையா? அதை போல ரோம பேரரசுக்கு கீழே இஸ்ரவேல் தேசம் இருந்தது. அப்ப இஸ்ரவேல் மக்கள் அரசாங்க ரீதியாக வரி செலுத்தி கொண்டிருந்தார்கள். யாருக்கு? ராயனுக்கு. இவங்க என்ன கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவினிடம், ராயனுக்கு வரி செலுத்தலாமா வேண்டாமா? எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஒன்று செலுத்தலாம், செலுத்தக்கூடாது. இந்த ரெண்டில் ஒன்று தான் இயேசு கிறிஸ்து சொல்ல முடியும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து செலுத்தலாம் என்று சொல்லிவிட்டால் அப்போ அவர் தான் ராஜாவா, நீங்க இல்லையா என்று சொல்லி இயேசுவை மடக்க முடியும். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே யூதர்கள் யாருக்கும் கீழே இருக்க விரும்ப மாட்டார்கள். ரோம பேரரசுக்கு அடிமையாக இருப்பதே அவர்களுக்கு பிடிக்காத காரியம். வரி செலுத்துவதும் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம். இங்கே தாங்கள் தலைவராக உயர்ந்த எண்ணத்தோடு பார்க்கின்ற இயேசு கிறிஸ்து ரோமர்களுக்கு, ராயனுக்கு வரி செலுத்தலாம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் இயேசுவின் மேல் இருந்த மதிப்பு போய்விடும். என்னப்பா இயேசு பெரிய ராஜான்னு சொன்னீங்க, அவரே வரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டார், அப்ப ராயன் தானே பெரியவன் அப்படின்னு திருப்புவதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, வரி செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னா என்ன ஆகும்? ரோம பேரரசுக்கு எதிராக மக்களை இயேசு கிறிஸ்து தூண்டி விடுகிறார். ஸோ இந்த ஒரு பாயிண்டை வச்சு ரோம பேரரசத்திலே இயேசுவை போட்டு கொடுத்து தண்டனை பெற்றுக்கொள்ள, வாங்கி கொடுக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாலும் மாட்டிக்கொள்ளுவார். கிரிக்கெட் விளாடுறீங்களா பிரதர்ஸ், இந்த பவுலிங்கில் ஃபாஸ்ட் பவுலிங், ஸ்பின் பவுலிங்லாம் இருக்குல்ல, கூகுள் பவுலிங் ஒன்று இருக்குது தெரியுமா? கேரம் பால். அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன?
சொல்லுங்க. நேற்று ஐபிஎல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல? யார் ஜெயிச்சா? அப்படியா? சொல்லுங்க. அதாவது பவுலிங் போடும் பொழுது அந்த குறிப்பிட்ட பால் போட்டால் அந்த பாலை தொட்டால் கேட்ச் போயிடும், சுற்றிக்கிட்டே வரும். சரி தொட்டால் தானே வம்புன்னு சொல்லி பாலை தொடாமல் இருந்தால் போல்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணாலும் அவுட்டு. கூகுள் பால் போடுறாங்க ஏசாமிக்கு. நம்மால் பயங்கரமான பேட்ஸ்மேன்ல, எப்படி ஏசு கிறிஸ்து சொன்னாலும் மாட்டிக்கொள்ளுவார். அதான் இந்த கேள்வியினுடைய தந்திரம். வரி செலுத்தலான்னு சொன்னா ஏசாமியுடைய பெயர் போயிடும், கோவப்பட்டுருவாங்க. வரி செலுத்தக்கூடாது என்று சொன்னா என்ன ஆகும்? அரசாங்கத்துக்கு விரோதமாக மக்களை தூண்டி விடுகிறார் இப்படின்னு சொல்லி ரோம ராயன்ட்ட போய் போட்டு கொடுத்துடலாம். இவ்வளவு ஒரு தந்திரமான கேள்வி பார்த்தீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து இதற்கு என்ன சொல்லுவார் என்று சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு காயினை கொண்டு வா அப்படின்றார். அந்த காயினை காமிச்சு, இந்த காயின்ல யாருடைய சொரூபம் இருக்கிறது? இப்ப நம்மளுடைய காயின்ல எல்லாம் யார் படம் இருக்கு? காந்தி தாத்தா. அது மாதிரி ராயனுடைய இமேஜ் படம் அதுல பொறிக்கப்பட்டிருக்கும், அவருடைய பெயர் அதுல இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இதுல இருக்கிற சொரூபமும் எழுத்தும் ராயனுடையது, காந்தி தாத்தாவுடையது அப்படின்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். இந்த பதிலை சொன்ன உடனே அப்படியே வாயடிச்சு போயிடுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ ராயனுக்கு கீழே தான் இருக்கிற, எப்பயும் போல நீ ராயனுக்கு வரி செலுத்து, தேவனுக்கு நீ வணங்குற, தேவனுக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, அவருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்து. அப்ப இதுல ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, வரி செலுத்துகின்ற அரசாங்க கடமைகளை நீ செய்துவிடு, தேவனுடைய கடமையாகிய காணிக்கை கொடுப்பதையும் செலுத்திவிடு, வரியையும் செலுத்து, காணிக்கையும் கொடு அப்படின்னு சொல்லி அழகாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பதில் சொல்லுகிறார். சரி, இதுதான் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இந்த பதிலுக்குள்ளதாக ஒளிந்திருக்கின்றது, அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? காயினை காமிச்சு யாருடைய இமேஜ் இருக்கிறது அப்படின்றார். ராயனுடையது. அப்ப ராயனுக்கு சொந்தமானதை நீங்க ராயனுக்கு கொடுங்க அப்படின்றார். சரி, அப்படின்னா இயேசு கிறிஸ்து படம் போட்ட நாணயம் இருக்குதா? இல்லை. அப்படி ஏதாவது நோட் இருக்கா? கிடையாது. அப்ப தேவனுடைய இமேஜ், தேவனுடையது தேவனுக்கு கொடுக்கலாம். தேவனுடைய படம், தேவனுடைய இமேஜ், தேவனுடைய சொரூபம் எங்க இருக்கு? தேடித்தான் பார்க்கணும். வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். போதுமா? நன்றி. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்ப தேவனுடைய அடையாளம் போட்ட பணம் உண்டா என்று கேட்கும் பொழுது தேவனுடைய இமேஜ் எங்க இருக்குது? எனக்கு என் மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய இமேஜ் இருக்கின்றது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்ப தேவனுடைய இமேஜ், தேவனுடைய சாயல் எங்க இருக்குது? என்னிடத்திலே உண்டு. தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். அப்ப தேவனுடைய சாயல் என்னிடத்திலே இருப்பதினால் என்னை நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். அதான் இங்க ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம். நீங்க காணிக்க மட்டும் நினைக்க கூடாது. தேவனுடைய சாயல் எனக்குள்ள இருக்குது. எப்படி ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்க வேண்டுமோ, தேவ சாயலை பெற்றிருக்கிற நான் என்னை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். உன் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய சாயல் உண்டு. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம சிஎஸ்ஐ சபைகள்ல
ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது ஒன்று செய்வாங்க இல்லையா, இந்த குழந்தையின் மேல் சிலுவையின் அடையாளத்தை வரைகிறோம். என்ன அர்த்தம்? தேவனுடைய சாயலை நீ பெற்றுக்கொள். அப்ப பணத்தை அல்ல, உன்னை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். உன் மீது எந்த அடையாளம் இருக்கிறதோ அந்த அடையாளத்திற்கு நீ சொந்தமானவன். உன்மேல் அந்த அடையாளம், அந்த சாயல் இருக்கின்றது. அப்ப தேவனுடையதே தேவனுக்கு என்று சொன்னால், தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிற நானும் நீங்களும் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அதைத்தான் இந்த ஆண்டவர் சொல்லுகின்ற பதிலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க உங்களுக்கு சொந்தமானவங்க அல்ல, அப்படிதான் பைபிள் சொல்லுது. வாசிங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன்? இன்னொரு வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர், பாய்ஸ் யாராவது வாசிங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. 1 கொரிந்தியர் 6:19-20. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லன்னு போட்டிருக்க, ஆணும் போட்டிருக்க, அல்ல என்றும் அறியீர்களா? வாசிக்கிட்டு. ஆமென். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களேன்னு வருது இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள்னா விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். கடைக்கு போறீங்க, கையில் நிறைய காசு வச்சிருக்கீங்க, ஒரு பாக்கெட் கேட்பரி சாக்லேட் வாங்குறீங்க, அவன் எடுத்து கொடுத்துட்டான், அது உங்கள் கைக்கு வந்துருச்சு. இப்போ அந்த சாக்லேட் யாருக்கு சொந்தம்? கடைக்காரனுக்கு இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரை கடைக்காரன் தான் அதை வச்சுருந்தான். நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டீங்க, உங்கள் கையில் சாக்லேட் இருக்குது. எங்கள் எங்கில் இருக்குது சாக்லேட் இருக்குது. இப்போ யாருக்கு சொந்தம்? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் சாத்தானுடைய கரத்திலே இருந்து, பாவத்தின் வாழ்க்கையிலே இருந்து, அடிமைத்தனத்திலே இருந்து தன்னுடைய இரத்தமாகிய பணத்தை கொடுத்து, விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் அதுக்கு அர்த்தம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, இயேசு உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார். நஷ்ட ஈடாக தன்னையே சிலுவையிலே கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார். அப்ப நான் யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று நான் சொன்னால் நான் இயேசுவுக்கு சொந்தமானவன். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு. தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். நீ யாருடையவன்? தேவனுடையவன். நீ தேவனுக்கு சொந்தமானவன் என்று சொன்னால் உன்னை நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இந்த பக்கம் யாராவது வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12 முதல் 2 வசனம். புத்தியுள்ள ஆராதனை. வாசிங்க. பிரபஞ்சத்திற்கு உங்கள் மனம் மறுரூபமாகுங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்களா, காணிக்கை போட்டு ஈஸியாக வந்துடுறோம்ல கோயிலில் இருந்து. அப்பாடா நான் காணிக்கலாம் கொடுத்துட்டேன். ஆனால் என்ன சொல்றாரு? உங்கள் காணிக்கை இல்லைம்மா, உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அதுதான் ரியல் ஒர்ஷிப். அல்லேலூயா. நம்ம ஒர்ஷிப்னா எப்படி? நம்ம சத்யசையா தூள் கலப்புறாருல ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரே பாட்டு தான். நல்லா இருக்கு இல்லையா? ஒரு 20 நிமிஷம். அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை. இது உண்மையான ஆராதனையா? ஆண்டவரே, என்னை நான் கொடுக்கிறேன், அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடையதை
தேவனுக்கு செலுத்துங்கள். ஒரு கிராமத்துல ஒரு மிஷனரி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அழுத்தி சொல்லிக் கொண்டே இருந்தார். அதுதான் ஆண்டவனிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி. அப்ப அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த கிராமத்தினுடைய தலைமை முன்னாடி வந்தான். என்ன பண்ணா, தன்னிடத்தில் இருக்கின்ற பணத்தை எல்லாம் அந்த காணிக்கை பெட்டியில வச்சான், முன்னாடி இருக்க தட்டில். அப்படியே மிஷனரியை பார்த்தான். மிஷனரி சொன்னாரு, இதெல்லாம் பத்தாதுப்பா. தன்னுடைய தலைப்பாகையை எடுத்து வச்சான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இந்த ஊர்ல தலைவனா இருக்கிறேன், தலைவன் பதவியவே நான் இயேசுவுக்கு கொடுக்கிறேன். மிஷனரி சொன்னாரு, இதெல்லாம் பத்தாது. தன்னுடைய கைகளிலே போட்டிருந்த தங்க காப்புகளை எடுத்து வைத்தான். பத்தாது. முன்னாடி வந்து அவனே அந்த தட்டில் வந்து உட்கார்ந்தான். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப என்னை கொடுப்பது என்று சொன்னால் என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே கொடுப்பது. ஆண்டவரே, நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய கரத்திற்குள்ளதாய் நான் வந்து விடுகிறேன். ஏனென்று சொன்னால் நான் உமக்கு சொந்தமானவர். ஆண்டவர் என்னையும் உங்களையும் சிலுவையிலே விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். சர்ச்சில் இருக்கும் பொழுது சிலுவையை பார்க்கும் பொழுது என்ன யோசிப்பீங்க? அந்த சிலுவையின் மூலமாய் இயேசு என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அந்த சிலுவையிலே இயேசு சிந்தின ஒவ்வொரு ரத்தமும் என் பாவங்களை கழுவி அவரை என்னோடு இணைத்திருக்கின்றது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன், எனவே என்னை அவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு பழைய கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு இடத்துல பழைய பொருட்களை எல்லாம் ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. பெரிய பீரோ, வீட்டில் உபயோகப்படுத்தின பொருட்கள்லாம் ஏலத்துக்கு வந்துருச்சு. நிறைய பேர் அதை வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தூசி படிந்த பழைய கிட்டார் ஒன்று அங்கே இருந்துச்சு. அதை யாருமே எடுக்கல, விலைக்கு அது போகலை. அந்த சமயத்தில் ஒரு வயதான மனிதர் அங்கே வந்தார். வேகமாக முன்னாடி போனவர் அந்த கிட்டாரை எடுத்தார், நல்லா தொடச்சாரு, அந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் டியூன் பண்ணார். முன்னாடி வந்து வாசிக்க ஆரம்பித்தான். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், சே, இந்த பழைய கிட்டார்ல இவ்வளவு அழகான இசை வருகிறது. போட்டி போட்டு வாங்கினாங்க. நிறைய விலைக்கு அந்த கிட்டார் ஏலத்துக்கு போனது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கிட்டாரை உருவாக்கினவர் அந்த வயதான மனிதர். எப்படி தன்னை உருவாக்கினவருடைய கருத்திற்குள்ளதாய் அந்த கிட்டார் சென்ற பொழுது அதனுடைய மகிமை, இனிமையான இசை வெளிப்பட்டதோ, அதுபோல இயேசு உன்னை மீட்டிருக்கிறார். இயேசு உன்னை உருவாக்கி இருக்கிறார். இயேசு உன்னைக்கு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அவருடைய கரத்திற்குள்ளதாக நீ செல்லும் பொழுது அழகான இன்னிசையை போல உன் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. அதைத்தான் நான் புரிந்து கொள்ள, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க. காணிக்க மட்டும் இல்லை, ஆராதனை மட்டும் இல்லை. ஆண்டவரே, என்னை கொடுக்கிறேன், உம்முடைய கருத்திற்குள்ளதாய் நான் வருகிறேன். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை ஆண்டவரிடத்துல உங்களை கொடுங்க. நீங்கள் தேவனுடையவர்கள், தேவ சாயல் உங்களிடத்துல உண்டு. ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்ப்பது உங்களுடைய தாளந்துகளை அல்ல, காணிக்கைகளை அல்ல, உங்களை. ஆண்டவர்கிட்ட கொடுங்க. உங்களுக்குள் இனிமையான இசையை ஆண்டவர் கொண்டு வருவார். பயமா இருக்கா? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? வாழ்க்கை இருட்டா இருக்க மாதிரி தெரியுதா? பய உணர்ச்சி எனக்கு அடிக்கடி வருகிறதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உம்முடைய கருத்திற்குள்ளதா என்னை கொடுக்கிறேன், என் முழுமையையும் கொடுக்கிறேன், என் ஆசைகள், என் விருப்பங்கள், என் திட்டங்கள் எல்லாம் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீதான் முதன்மையானவர். ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை அழகான இசையை போல உருவாக்குவார், மாற்றுவார். ஜெபம் பண்ணலாமா?